عن جندب بن عبد الله رضي الله تعالى عنهما أن رسول الله صلى الله عليه وسلم حدث أن رجلا قال والله لا يغفر الله لفلان وإن الله تعالى قال من ذا الذي يتعلى علي ألا أغفر لفلان فإني قد غفرت لفلان وأحببت عملك أو كما قال. ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கடந்த காலத்தை பற்றி ஒரு மனிதருடைய நிகழ்ச்சியை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அந்த மனிதர் கூறினார், வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லி ஃபுலானின், இன்னாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று கூறினார். உடனே அல்லாஹு தஆலா கோபப்பட்டு வ இன்னல்லாஹ தஆலா கால, அல்லாஹ் கூறினான், மன்தல்லதி யதஅல்லா அலைய அல்லா யக்ஃபிர லி ஃபுலானின், என் அதிகாரத்தில் பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர் யார் இருக்கின்றார்? இது என் அதிகாரத்தில் உட்பட்டதே என்று கோபப்பட்டு அல்லாஹ் கூறி ஃபஇன்னி கஃபர்து லி ஃபுலானி, நிச்சயமாக யாருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டா என்று கூறினாயோ அவருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். வஅஹப்பத்து அமலக, உன்னுடைய அமல்களை எல்லாம் நான் அழித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறிய அந்த செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது முஸ்லிம்ல 5115வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இது ஒரு முக்கியமான ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. கடந்த காலத்தில் ஒரு மனிதர் சொன்ன அந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஒருவர் இன்னொருவரை பார்த்து சொல்கின்றார், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ் மீ சத்தியம் பண்ணி சொல்கின்றார், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் சொல்றார். இப்ப அல்லாஹ் கோவப்பட்டு இந்த மன்னிப்பது, மன்னிக்காமல் இருப்பது, தண்டனை கொடுப்பது, தண்டிக்காமல் இருப்பது, இதெல்லாம் யாருடைய அதிகாரம்? அல்லாஹ்வுடைய அதிகாரம். அதான் அல்லாஹ் சொல்கின்றான், மன்தல்லதி யதஅல்லா, இது அதிகாரம் யாருடைய அதிகாரம் என்று சொன்னால் என்னுடைய அதிகாரம். அல்லாஹ் அக்ஃபிர லி ஃபுலானி, இன்னாரை மன்னிக்காமல் இருப்பது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. இது யார் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கொண்டது என்று கேட்கிறார். அப்போ மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கின்றது, வேற யாருக்கும் அது கிடையாது. நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், எனக்கு நான் பாவம் செய்து விட்டால் இந்த பாவத்தை மன்னிப்பது யார் மன்னிக்கணும்? அல்லாஹ் தான் மன்னிக்கணும். ஒருத்தருக்கு நான் தவறு செய்து விட்டேன், இன்னொருத்தருக்கு அவருக்கு உடைய ஒரு பொருளை நான் திருடி விட்டேன் அல்லது அவரை திட்டி விட்டேன், மன நோயினை அடிப்படையில் அவருக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் என்றால் அதை அவர் மன்னிக்கணும். ஆனால் எனக்கு நான் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு உலகத்தில் யாருமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் கேட்கின்றான், ஒரு மனிதன் ஒரு தவறு செய்து வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் வலமு அன்ஃபுஸஹும் ஃபதக்கருல்லாஹ, ஒரு மனிதன் பாவம் செய்து அல்லாஹ்வை நினைத்து யா அல்லாஹ் நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன் என்று ஒருத்தர் தௌபா செய்தால் மன்தல்லதி யக்ஃபிரு, யார் மன்னிப்பதற்கு யார் இருக்கின்றார்? நான் தான் இருக்கின்றேன். நான் தான் ஒருத்தருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிக்கின்ற அதிகாரம் யாருக்கு இல்லை? எந்த தூதருக்கும் இல்லை, எந்த அவுலியாவுக்கும் இல்லை, எந்த மனிதனுக்கும் கிடையாது. நல்ல மனிதனும் கெட்ட மனிதனும் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய பவர் அல்லாஹ்விட மட்டும்தான் இருக்கிறது. அதிலிருந்து என்ன நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் நம்ம கொடுக்குறேன் அப்படின்னா ஏதோ ஒரு பாவம் செய்திருப்போம், அதற்காக எல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்றான். அப்ப இந்த கஷ்டத்தை போக்குவது யாரு? யார் மன்னிக்கின்ற பவர் இருக்கின்ற அவர் தான் போக வேண்டும். மன்னிக்கின்ற பவர் அல்லாஹ் இருக்குது. ஏன்னா நாம் செய்கின்ற ஒரு சிறிய தவறினால் எல்லாம் நமக்கு சில சோதனைகளை கொடுப்பான். அசாபத்துக்கு முசீபத்தின் உங்களுக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் நீங்கள் உங்களுடைய கரங்களால் செய்த தீமையின் காரணமாகத்தான் என்று சொல்கின்றான். அப்ப நமக்கு ஒரு சின்ன சோதனை வருகின்றது அல்லது பெரிய சோதனை வருகிறது சொன்னால் அந்த சோதனை அல்லாஹ்விடமிருந்து வந்தது, நம்முடைய பாவத்தின் காரணமாக வந்தது. எனவே பாவத்தை மன்னிக்க நல்லவாக இருப்பதனால் நம்முடைய சோதனையை நீக்குவோம் யாராக இருக்கின்றார்? அல்லாஹ்வாக இருக்கின்றான். வேற உலகத்துல எவரும் என்ன செய்ய முடியாது. நம்முடைய சோதனையை, நம்முடைய கஷ்டத்தை போக்குவதற்கு சக்தியோ பவரோ எதுவும் கிடையாது என்ற செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய இதில் குறிப்பிடுகிறார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா